உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர், உங்களுடைய வெற்றி வேட்பாளர், இந்த தொகுதியுடைய நிரந்தரமான வெற்றி வேட்பாளர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் செயல் பாபு என்று அன்போடு அழைக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான அன்பான வாக்குகளை, மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் மக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு வந்து மக்களை சந்திக்கிறோம். ஒரு உரிமையோடு வந்து இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளையும் சகோதரர்களையும் சந்தித்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு, தோழியருக்கு, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு ஒரு விண்ணப்பம், கோரிக்கை. கொஞ்சம் அந்த கொடியெல்லாம் கொஞ்சமா ஒரு பக்கமா எடுத்துட்டீங்கன்னா நாங்களும் உங்களை பார்க்கலாம், நீங்களும் எங்களை பார்க்கலாம். நம்ம கொடியை முதல்ல கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் எடுத்துருவாங்க. கொஞ்சம் ஓரமா எடுத்துருங்க, எல்லாரையும் பார்க்க முடியும். நன்றி, நன்றி. நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களோடு தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒருவர். உங்கள பல பேரை, ஏன் எல்லாரையுமே பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர். எந்த பதவி வந்தாலும் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடையே இருக்கக்கூடிய ஒருவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு எந்த நேரமா இருந்தாலும் ஓடோடி வந்து உங்களுக்காக பணிகள் செய்யக்கூடிய ஒருவர். இரவு 12 மணிக்கு நீங்கள் அழைத்தாலும் சரி, நான் அழைத்தாலும் தொலைபேசியை எடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார்னா அது நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அதனால நிச்சயமாக இந்த தொகுதியிலே அவருக்கான வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தேர்தல் நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளை சந்தித்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றி காட்டியது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். விடியல் பயணம், பேருந்துல கட்டணம் இல்லா பேருந்து பயணம் என்று அறிவித்தார்கள். முதல் கையெழுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட கையெழுத்து அந்த கட்டணம் இல்லா பேருந்து தான். இப்ப ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சகோதரிகள் 800 இருந்து 1000 ரூபாய் வரை ஒவ்வொரு மாதமும் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்தவங்க பஸ்ல போனோம்னா யோசிக்கணும், நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம். நேரா போய் பஸ்ல ஏறி போயிட்டே இருக்கலாம். பாக்கெட்ல காசு இருக்கா இல்லையான்னு நம்ம எல்லாம் கவலைப்பட வேண்டாம், இல்லையா? அதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வருத்தப்படக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கவங்க தான் அதுல அந்த பயணத்துல பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தான் சேமிப்பு. அந்த வகையிலே உங்களுக்கும் ஒரு உதவியை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். நம்முடைய வீட்டு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் காலை உணவு பசியோடு மதியம் வரைக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை எந்த தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லல. ஆனா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு உதவி
தொகை தர வேண்டும் என்று 1000 ரூபாய் இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்னும் ஒரு மாசத்துல மறுபடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி தான் இல்லையா? நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அந்த 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். இது படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறாங்க இல்லையா பிள்ளைங்க, நம்ம வீட்டு வேலை பிள்ளைங்க ஒரு 3-4 மாசம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. எவ்வளவு தமிழகத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் நிறைய தொழில் முதலீடுகளை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுதையும் வேலை கிடைக்கிறதுக்கு காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த நேரத்துல கூட அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வழங்கப்படும். அதே போல நம்ம கல்லூரியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். இப்பொழுது எல்லாருமே ஏஐ என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு. அது இல்லைன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஆபரேஷன் பண்ணாலும் ஏஐ, ரோபோட்டிக் டெக்னாலஜி, எது செய்தாலும் அந்த செயற்கை நுண்ணறிவு என்பது எல்லா துறைகளிலும் இன்று வந்துவிட்டது. நம்ம பிள்ளைங்க முதலாக இந்தியாவிலேயே ஐடி பாலிசியை கொண்டு வந்தது, தகவல் தொழில்நுட்பத்திற்கு என்று ஒரு தனியாக பாலிசியை உருவாக்கியது நம்முடைய முதலமைச்சர் ஆக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த வழியிலே இன்று பள்ளிக்கூடங்களில் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஏஐ டெக்னாலஜி, அது எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிலே பயிற்சி அளித்து உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் எங்க போனாலும் அங்க வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இணையாக அவர்களும் பணி செய்ய முடியும், அவர்களும் சிறக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஆட்சி வந்தவுடன் எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏஐ டெக்னாலஜி பயிற்சிகள் வழங்கப்படும். அடுத்து நம்முடைய ஆட்சியில 35 லட்சம், அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். காலை உணவு திட்டம் 7வது வகுப்பு வரை 8வது வகுப்பு வரை உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய சகோதரிகள், சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய சகோதரிகள், நீங்க தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மானியத்தோடு கூடிய கடன் 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு வழங்கப்படும். எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒண்ணு சொல்லலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? என்னது? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க. 8000 ரூபாய்க்கான கூப்பன். நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் காசா கொடுக்கல, ஏன் கூப்பனா கொடுக்கறீங்கன்னு. காசை உங்க அக்கவுண்ட்ல போட்டா வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் வேற எதுக்காக எடுத்து செலவு பண்ணிடுவாங்க இல்லையா? பைக் வாங்கணும், வேற ஏதாவது ஒரு செலவு அப்படின்னு சொல்லி அது காலி ஆயிரும். உங்க வேலை சுமைய குறைக்காது இல்லையா? அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த 8000 ரூபாய் கூப்பன் உங்களுக்கு வழங்கப்படும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு, நீங்க விரும்பிய கடைகளுக்கு அந்த 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு போய் உங்க வீட்டுல உங்களுடைய வேலை சுமையை எது குறைக்குமோ, வாஷிங் மிஷின் வாங்கினா வேலை கம்மியாகுதா, கிரைண்டர் வாங்கினா வேலை கம்மியாதா, நீங்க தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை தந்திருக்கிறார்கள். இந்த நம்முடைய துறைமுகம் தொகுதியில மட்டும் மதுரவாயில் துறைமுகம் உயர்மட்ட சாலை திட்டத்துக்கு 5770 கோடி ஒதுக்கீடு செய்து அது செயல்படுத்தப்பட்டுள்ளது.
வடசென்னை வளர்ச்சி திட்டம் 1000 கோடியில் ஆரம்பிச்சு 6000 கோடிக்கு மேல் அந்த திட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சவுகார்பேட்டை பகுதியிலே மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்த யானை கவுனி மேம்பாலம் பணி முடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 800 கோடி மதிப்பில பிராட்வே பேருந்து முனையம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமைச்சர் குறைச்ச நம்பர்ல எல்லாம் எதுவுமே வாங்கல போல இருக்குல்ல, எல்லா நம்பரும் பெருசு பெருசா இருக்கு. நாம் இன்னும் 1 மாதத்துல ஆட்சிக்கு வந்த பிறகு மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கான போக்குவரத்து இணைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். நவீன மல்டி லெவல் பார்க்கிங் வாகன நிறுத்தம் அமைக்கப்படும். தேவைப்படும் அனைத்து இடங்களிலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் வெள்ள நீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி தரப்படும். எல்லா தொகுதிகளிலும் நம்முடைய முதல்வர் படிப்பகங்கள் உருவாக்கி தரப்படும். வேலைக்கு செல்லக்கூடிய நம்முடைய சகோதரிகளுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய அளவிலே அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு அருகிலே குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும். இதையெல்லாம் செய்து தருவதற்கு நம்முடைய வேட்பாளர், நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்கள்னு. நம்ம அமைச்சர் எந்த அளவுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி நன்மை செய்திருக்கிறது என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. 4430 கோயில்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி குடமுழுக்கு செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7000 ஏக்கருக்கு மேல் கோயில் நிலங்கள், மற்றவங்க எடுத்த கோயில் நிலங்கள் இன்று மறுபடியும் காப்பாற்றப்பட்டு கோயில்களுக்கே திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலை பெரும்பான்மை மக்களே அவர்கள் வழிபடக்கூடிய அந்த கோயில்களை பாதுகாத்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதில் முக்கிய பங்கு நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு உண்டு. அவருக்கு வாக்களித்து மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இந்த மண்ணிலே நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், திடீர்னு பிஜேபியும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி திடீர்னு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப திடீர்னு 3 நாளைக்கே கூப்பிட்டுருக்காங்க. ஏன் தேவையில்லை, இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அழைக்காதீர்கள் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் அவர்களிடம் சொல்லிய பிறகு கூட அவங்க கேட்காம 3 நாள் நாடாளுமன்றத்தை கூட்டத்தொடரை இங்கே அழைத்திருக்கிறார்கள் டெல்லியில. அங்க என்ன பண்ண போறாங்க? ஒன்று மகளிர் மசோதா கொண்டு வரப்போகிறார்கள், இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்பு. இது ரெண்டையும் அங்கே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். மகளிர் மசோதா எல்லாரும் வரவேற்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒன்று. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இருக்கிற தொகுதிகள்ல இன்னைக்கு நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய 543 அதுல 33% கொடுத்து பெண்களுக்கு அங்கே வாய்ப்பளியுங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து. தலைவர் கலைஞர் அவர்கள், நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து அதுதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பெண்களை முன்னிறுத்தி
அவங்களுக்கு பின்னாடி நின்னுகிட்டு தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறாரே தொகுதி சீரமைப்பு மறுவரை என்று சொல்லி தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்க நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க நினைக்கிறார்கள். டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி இப்ப என்ன செய்யுதுன்னா வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய தொகுதிகளை அதிகரித்து விட்டு அவங்களுக்கு வாக்களிக்காத தென் மாநிலங்கள் பெங்கால் போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க அவர்கள் வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் அருகே இருக்கக்கூடிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள், நம்முடைய கேரள முதலமைச்சர் என்று பல பேர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்களை வரவேற்று உங்களோடு நின்று போராடுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா இது நல்ல விஷயம் தானே, இதை ஏன் நாம் எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறார். எது நல்ல விஷயம்? அங்க டெல்லியில 39 பேர் இருக்கோம், நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம். அந்த எண்ணிக்கை குறைந்து விட்டால் இல்லனா வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு நமக்கு குறைவாக இருந்தா நம்ம சொல்லுவதை அங்கே யார் எடுத்துக்கொள்வார்கள்? எந்த பில்ல வேணும்னாலும் நம்ம ஒப்புதல் இல்லாம அவங்க பாஸ் பண்ண முடியும், எதை வேண்டும் என்றாலும் கொண்டு வர முடியும். எந்த மசோதாவையும் நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களால் கொண்டு வர முடியும். அதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஒருமித்த குரலிலே எழுந்து நின்று போராடும். இது தேர்தல் நேரம்லாம் நாங்க சிந்திக்க மாட்டோம். இது தமிழ்நாடு தேர்தலை தாண்டிய ஒன்று, தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றியது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டிலே தமிழர்களின் உரிமைக்காக, இந்த மண்ணின் உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய திராவிட இயக்கத்திலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாளை ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் சகோதரியும் தங்கள் வீடுகளிலே கருப்பு கொடி ஏற்றி நம்முடைய எதிர்ப்பை டெல்லி வரை எட்டும்படி செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு தமிழ் மண்ணிலே ஒரு சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். தமிழ்நாடு அவர்களை புறக்கணிக்கிறது, தமிழ்நாடு அவர்களை புறக்கணிக்கிறது, தமிழ்நாடு என்பதை இந்த தேர்தலின் வழியாக இதுதான் தமிழ்நாடு அவர்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடமாக நாம் மாற்ற வேண்டும். மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.